2026 தமிழக சட்டமன்ற தேர்தலில் திருவொற்றியூர் தொகுதி பேசப்படக்கூடிய ஒரு தொகுதியாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பேச போகிறோம். திருவொற்றியூர் தொகுதியை பொறுத்தவரையில் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தொகுதி. 2021 பார்த்தீங்கன்னா திருவொற்றியூர் தொகுதி அப்படின்றது ஒரு நட்சத்திர தொகுதியாக பார்க்கப்பட்டது. அதற்கு முக்கியமான காரணம் நாம் தமிழர் கட்சியினுடைய ஒருங்கிணைப்பாளர் திரு சீமான் அவர்கள் இந்த தொகுதியிலேருந்து போட்டியிட்டார். அவர் போட்டியிடும் போதே ஏன் நீங்கள் காரைக்குடியில் நிற்காமல் திருவொற்றியூரில் நிற்கிறீங்க அப்படின்னு கேட்கும் பொழுது அவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம், சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகள் திருவொற்றியூர் தொகுதியில் நிறையா இருக்குது, நான் நிற்பதன் மூலமாக அது கவனம் பெறும் அப்படின்றது தான் அவர் சொன்ன ஒரு விஷயம். ஸோ அவரும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டஃப் காம்படிஷன் கொடுத்து 48,597 வாக்குகள் பெற்றிருந்தார் அப்படின்றது கவனத்தில் கொள்ள வேண்டிய ஒரு விஷயமா இருக்கிறது. இந்த தொகுதியில் வெற்றி பெற்ற வேட்பாளர் அப்படின்னு பார்க்கும்போது தற்போதைய சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய KP சங்கர் 88,185 வாக்குகள் பெற்றிருந்தார். இரண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா அதிமுக வேட்பாளர் K குப்பன் 50,524 வாக்குகள் பெற்றிருந்தார். 37,661 வாக்குகள் வித்தியாசத்தில் KP சங்கர் வெற்றி பெற்றார் அப்படின்றது நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த முறையும் பார்த்தீங்க அப்படின்னா திமுக KP சங்கருக்கு தான் இந்த தொகுதியில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை கொடுக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அதிமுக சார்பில் K குப்பன் தான் இந்த தொகுதியிலேருந்து போட்டியிட போகிறார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு முக்கியமான காரணம் ஒரு டஃப் காம்படிஷன் அப்படின்றது இருக்காது. ஏன்னா போன முறை பார்த்தீங்க அப்படின்னா சீமான் அவர்கள் இந்த தொகுதியிலேருந்து போட்டியிட்டதுனால ஒரு பெரிய டஃப் காம்படிஷன் அப்படின்றது இருந்தது. இந்த முறை அதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்றதுனால அவர்களுக்கே தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு வேட்பாளர்கள் மத்தியில் இருக்குது அப்படின்றத கவனிக்க முடியுது. இப்போ நாம் தமிழர் கட்சி சார்பில் யார் நிற்பா அப்படின்றதையும் நம்ம பார்க்க போகிறோம். அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் யார் நிற்க போகிறாங்க அப்படின்றதையும் நான் சொல்ல போகிறேன். இப்போ நாம் தமிழர் கட்சி சார்பில் பார்த்தீங்க அப்படின்னா நாம் தமிழர் கட்சி ஏற்கனவே இந்த தொகுதியில் ஒரு நல்ல வாக்குகள் வாங்கியிருக்கிறது அப்படின்றது உண்மைதான். அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ திரு சீமான் அவர்கள் மீண்டும் திருவொற்றியூர் தொகுதியிலேருந்து போட்டியிட போகிறதில்ல, அவர் காரைக்குடியிலேருந்து போட்டியிட போகிறார் அப்படின்றது தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஒரு தகவலாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாளை நடைபெறக்கூடிய திருச்சி மாநாட்டில் 234 தொகுதிகளுக்குமான வேட்பாளர்கள் திரு சீமான் அவர்கள் அனௌன்ஸ் பண்ண போகிறாரு. ஸோ அந்த மாநாட்டை நம்ம பார்க்கும்பொழுது எந்தெந்த தொகுதியில் எந்தெந்த வேட்பாளர்கள் நாம் தமிழர் கட்சி சார்பில் நிற்க போகிறாங்க அப்படின்றது நமக்கு தெரிய வந்துடும். இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு வருவோம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் யார் போட்டியிட போகிறா அப்படின்ற ஒரு சஸ்பென்ஸ் சொல்லியிருந்தில்ல. தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் மரிய வில்சன் இந்த தொகுதியிலேருந்து போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு முக்கியமான காரணம் தாவேக்கா நடத்திய இன்டர்னல் சர்வேயில் திருவொற்றியூர் தொகுதி ஒரு பாசிட்டிவான ஒரு தொகுதியாக தாவேக்காவுக்கு இருப்பதாக சொல்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் திருவொற்றியூர் தொகுதியில் மரிய வில்சன் போட்டியிடுவதற்கான வாய்ப்புகளை கேட்டிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில் இளைஞர்களுடைய வாக்குகள் அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய பவர்ஃபுல் டூலாக இருக்குது. இப்போ சென்னை பகுதியில் இருக்கக்கூடிய 16 தொகுதிகள்லையுமே உங்களுக்கு தாவேக்காவுக்கு ஒரு நல்ல வாக்கு சதவீதம் கிடைக்குது அப்படின்றது அவங்களுடைய இன்டர்னல் சர்வேயில் தெரிய வரக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது திருவொற்றியூர் அப்படின்றது ஒரு பாசிட்டிவான தொகுதி. இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பு அப்படின்றது நமக்கு இருக்குது அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. அதற்கு முக்கியமான காரணம் அப்படின்னு பார்க்கும்போது தொகுதி சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா போக்குவரத்து நெரிசல், அப்புறம் பாதாள சாக்கடை திட்டத்தை சரியாக செயல்படுத்தாமல் இருப்பது, சுற்றுச்சூழல் மாசு அப்படின்னு தீர்க்கப்படாத நீண்ட கால பிரச்சனைகளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பகுதியில் மீனவ சமூகத்தினர் அதிகமாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் பட்டியலின சமூகத்தினரும் மீனவ சமூகத்தினரும் தான் இந்த தொகுதியில் வெற்றி வாய்ப்பை தீர்மானிக்கக்கூடிய ஒரு சக்தியாக இருக்கிறாங்க. அதனால் இந்த தொகுதி நமக்கு பாசிட்டிவாக இருக்கும். எனவே நாம் தமிழர் கட்சியின் சார்பாக ஒரு பவர்ஃபுல்லான கேண்டிடேட் நிற்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது குறைவு. சீமான் அவர்கள் காரைக்குடி தொகுதியில் போட்டியிட போகிறாரு. அதனால் இந்த தொகுதியில் நமக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு இருக்கும். ஏன்னா சீமான் அவர்களுக்கு 48,000க்கும் அதிகமான வாக்குகள் அப்படின்றது கிடைத்தது. அதற்கு முக்கியமான காரணம் இளைஞர்கள் அதிக பேர் அந்த தொகுதியில் நாம் தமிழர் கட்சியை ஆதரித்தார்கள். இப்போ அவங்க தாவேக்காவுக்கு ஷிஃப்ட் ஆகிருப்பாங்க அப்படின்றது தாவேக்காவுடைய நம்பிக்கையாக இருக்குது. அதனால் இந்த தொகுதியில் போட்டியிடலாம் அப்படின்றது மரிய வில்சனுடைய ஒரு முடிவாக இருப்பதாக சொல்கிறாங்க. திருவொற்றியூர் தொகுதியை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிறிய தொகுதினே சொல்லலாம். ஒரு 6 கிலோமீட்டர் பரப்பளவு இருக்கக்கூடிய ஒரு தொகுதி தான். இப்போ இந்த தொகுதியில் முக்கியமான பகுதிகளும் இருக்குது. இப்போ எர்ணாவூர், எண்ணூர், மணலி, சின்ன சேக்காடு இந்த மாதிரியான தொகுதிகள்லாம் இருக்குது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனை அப்படின்னு பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சுற்றுச்சூழல் சார்ந்த பிரச்சனைகள் அப்படின்றது அதிகமாக இருக்குது. இப்போ இதில் சென்னை உரத் தொழிற்சாலை, சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் இந்த மாதிரியான தொழில் நிறுவனங்களும் நிறைய இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியுது. இப்போ பட்டியலின சமூகத்தினர், மீனவ சமூகத்தினர் தாண்டி பார்த்திங்கன்னா நாடார் முதலிய
அப்புறம் இஸ்லாமியர்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு பகுதியாகவும் இருக்குது. ஸோ இங்கே வந்து ஒரு டிசைடிங் ஃபேக்டராக வந்து மீனவர்கள் அதிகமாக இருப்பதனால நிச்சயமாக மரிய வில்சனுக்கு இது வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு தொகுதியாக இருக்கும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. இந்த தொகுதியை ஒரு ஹிஸ்டாரிக்கலாக நம்ம எடுத்து பார்த்தாலும் கூட ஒரு ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்கக்கூடிய ஒரு தொகுதியாக திமுகவுக்கு எப்பயுமே இந்த தொகுதி அப்படின்றது இருந்திருக்கு. இப்போ நீங்கள் 2000 ஆண்டுலேருந்து நம்ம பார்க்கும்போது 2001 வந்து சட்டமன்ற தேர்தல் நடக்குது. அந்த தேர்தலில் வந்து அதிமுக வெற்றி பெறுகிறது. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா 2011 வந்து அதிமுக வெற்றி பெறுகிறது. அப்புறம் 2006, 2016, 2021 இந்த 3 முறையும் வந்து திமுக வெற்றி பெறுகிறது அப்படின்றத பார்க்க முடிகிறது. இப்போ வந்து ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் வந்து கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. திமுகவுடைய இந்த 4.5 ஆண்டு ஆட்சி காலத்தில் வந்து இந்த மக்கள் நல திட்டங்களை வந்து கொண்டு போய் சேர்த்துருக்காங்க. ஸோ அதனால் திமுகவை பொறுத்தவரையில் பாசிட்டிவாக இந்த தொகுதி நமக்கு இருக்கும் அப்படின்னு அவங்க நம்புகிறாங்க. இந்த தொகுதியிலேருந்து கடந்த முறை பார்த்தீங்க அப்படின்னா 1,98,885 வாக்காளர்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. நீங்கள் அதை பர்சன்டேஜாக பார்த்தீங்க அப்படின்னா 64.99% இருக்குது. ஸோ இந்த முறை வந்து வாக்காளர்களுடைய எண்ணிக்கை அதிகமாவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு முக்கியமான காரணம் பார்த்திங்கன்னா இளைஞர்கள், பெண்கள் வந்து அதிக அளவில் இந்த முறை வந்து வாக்களிப்பாங்க. விஜயினுடைய பொலிட்டிக்கல் என்ட்ரினால் அந்த மாற்றம், அந்த சேஞ்ச் அப்படின்றது நடக்கும் அப்படின்றதும் ஒரு கணிப்பாக இருக்குது அப்படின்றது கவனத்தில் கொள்ள வேண்டியது இருக்குது. இப்போ தாவேகா சார்பில் போட்டியிடக்கூடிய மரிய வில்சனை பொறுத்தவரையில் அவருக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் பேக்கிங், மணி பவர் அப்படின்றது இருக்குது அப்படின்றது அன்டிஸ்பியூட்டடாக நம்ம சொல்லலாம். அதற்கு முக்கியமான காரணம் ஜேபிஆருடைய மருமகனாக இருக்கிறாரு. நிறைய கல்வி நிறுவனங்களை நடத்தக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கிறாரு. அவருடைய மக்கள் சேவைன்னு பார்த்திங்க அப்படின்னா தொடர்ச்சியாக நிறைய நலத்திட்ட உதவிகளும் அவருடைய சர்க்கிளில் பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா கரூர் துயர சம்பவத்தில் உயிரிழந்த 41 பேருடைய குடும்பங்களுக்கும் அவர் வந்து இன்சூரன்ஸ் பண்ணி கொடுத்ததுலேருந்து மாதம் 5000 ரூபாய் வந்து இவர் சார்பில் அவங்க தொடர்ச்சியாக செஞ்சிட்ருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான நலத்திட்ட உதவிகள் செய்யக்கூடிய ஒரு நபராகவும் அவர் இருக்கிறாரு. ஜேபிஆரை பொறுத்தவரையில் எம்ஜிஆருடைய ஒரு வலதுகரமாக இருந்தவர். எம்ஜிஆர் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் உடனடியாக செய்யக்கூடிய ஒரு நபராக இருந்தார். எம்ஜிஆர் உயிரிழந்ததுக்கு பிறகு பார்த்திங்கன்னா ஜேயா 2 அணியாக வந்து அதிமுக பிரியுது. அதில் வந்து ஜா அணியில் வந்து போட்டியிட்டு 1989 டி நகரில் போட்டியிட்டு தோல்வி அடைகிறாரு. அதற்கு பிறகு ஒட்டுமொத்தமான அதிமுகவும் ஜெயலலிதா அவர்கள் பக்கம் செல்லும் பொழுது அவர் வந்து முற்றிலுமாக அரசியலேருந்து விலகி அவருடைய தொழில்களை கவனிக்க ஆரம்பிக்கிறார். 2016 இறந்துட்டார். கிட்டத்தட்ட 36 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த குடும்பத்திலேருந்து அவருடைய மருமகன் வந்து அரசியலுக்கு வந்திருக்கிறார் அப்படின்றது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். இப்போ திருவொற்றியூர் தொகுதியை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். இப்போ திமுகவை பொறுத்தவரையில் அவர்களுடைய மக்கள் நல திட்டங்களை வந்து நம்பி இந்த திருவொற்றியூர் தொகுதியில் களமிறங்குறாங்க. அதே நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா இப்போ அதிமுகவை பொறுத்தவரையில் அவங்களுக்குன்னு ஒரு ட்ரெடிஷ்னல் ஓட் பேங்க் அப்படின்றது இருக்குது. எப்படி திமுகவுக்கு அதிக அளவில் இருக்கோ அதே மாதிரி அதிமுகவுக்கும் அதிக அளவில் இருக்குது அப்படின்றது நம்ம பார்க்க முடியுது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரையில் வேட்பாளர் யார் அப்படின்றதை பொறுத்து அங்கே வந்து அவர்களுக்கான வாய்ப்பு எப்படி இருக்கும்னு நம்ம சொல்ல முடியும். 4வது பார்த்திங்க அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக மரிய வில்சன், அவரும் ஓரளவு பணம்பலம் படைத்தவர், மக்கள் சேவை செய்யக்கூடிய ஒரு நபராகவும் இருக்கிறார். இவர்களுக்கு இடையில தான் போட்டி அப்படின்றது நிலவ இருக்கிறது அப்படின்றது நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும். இந்த வீடியோ முழுமையாக பார்த்துருப்பீங்க. திருவொற்றியூர் தொகுதியை பொறுத்தவரையில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள்.